நம்ம ஜித்துக்குட்டியை ஆஃப்டர்நூன் தூங்க வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஆஃப்டர்நூன் தூங்க வைக்கிறதே இல்லை. இன்றைக்கும் அதே மாதிரி தான் டே போயிட்டு இருந்தது. எப்போவுமே காரு, பைக்கு, ஜீப்பு அந்த மாதிரி தான் வச்சு ஓட்டிட்டு விளையாண்டுட்டு இருப்பான். அதிலெல்லாம் விளையாண்டு போர் அடிச்சிருச்சு போல் ஒரு பொம்மை எடுத்து விளையாண்டுட்டு இருந்தான். அந்த பொம்மையை தூங்க வைக்கணும் அப்படிங்கறக்காக தான் தொட்டில் போட்டு கொடுக்க சொன்னான். ரொம்ப நாளாக அதை பீரோக்குள்ளேயே தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் எடுத்து மாட்டி விட்டேன். அந்த பொம்மையை போட்டு ஆட்டிகிட்டு இருக்கும்போது இவனுக்கு தூக்கம் வந்துருச்சு போல். தொட்டிலில் தூங்க வைக்க சொல்லி கேட்டான். அதனால் அவனை தூங்க வச்சுட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக விளையாட்டு சாமானமெல்லாம் எடுத்து போட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அதை எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பிளேஸில் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. வச்சுட்டு அப்படியே வீட்டை கூட்டி விட்டுட்டேன். க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காஃபி போட்டுட்டு வந்து உட்காந்தேன். அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டான். உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருந்தா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். விளையாட்டு சாமானமெல்லாம் போட்டு வச்சிருக்கிற அந்த பேக் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். எனக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய திங்ஸ் உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ப்ராடக்ட்டோட கோட் அண்ட் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாய்.